வாவ்! இந்த மந்த்து நெறைய மூவி ரிலீஸ் ஆகுது. எனக்கு புடிச்ச ஸ்பைடர் பிராண்ட் நியூ டேவும் ரிலீஸ் ஆகுது. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம மாரி ஜெனரேஷன் பசங்க கவர்மெண்ட் கிட்ட ஒரு கொஸ்டினுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் அது கவர்மெண்ட் ஆன்சர் பண்ணாம இருக்காங்க. நான் இந்த டாபிக் வந்து ஜஸ்ட் இப்போ ஃபேமஸா போயிட்டு இருக்காவோ அந்த இதுக்காக எடுக்கல. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம மாரி பசங்களுக்கு தெரியணுன்றதுக்காக எடுக்கிறேன். நீட் மாரி மேஜர் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் லீக் ஆகும்போது ஓகே பீப்பிள் மத்தியில ஓகே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே இன்னொரு தடவை எஃபர்ட் போடுவாங்க. ஆனா செகண்ட் டைம் லீக் ஆகும்போது காமன் பீப்புள் ஒரு கொஸ்டின் ரேஸ் ஆகுது. என்னோட எஃபர்ட் வேல்யூ இருக்கா? நான் எஜுகேஷன் சிஸ்டம்ல நம்ம நம்பிக்கை வைக்கலாமா வேணாமா? நீட் மாரி மேஜர் எக்ஸாம்ல மட்டும் 93 சூசைட் அட்டெம்ப்ட்ஸ் மட்டும் ட்ராக் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் 2026ல மட்டும் 12 ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணியிருக்காங்க. இதே கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தா மறுபடியும் இப்போ லீக் பண்ணவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ரீடெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் எக்ஸாம் நடக்குது. இட்ஸ் ஓகே. பட் அண்ணா ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து பார்த்தா நாங்கள் எவ்வளோ இயர்ஸ் எஃபர்ட் போட்டு படிக்கிறது. ஒரு வருஷமே எஃபர்ட் போட்டு படிச்சா மறுபடியும் கொஸ்டின் லீக் ஆனா எங்களுக்கு யார் ஆன்சர் பண்ணுவா? எங்களுக்கு யார் அக்கௌண்டபிளா இருப்பா அதுக்கு? ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட்ல சிஜேபி பீப்புள் நம்மள மாதிரி யங் பீப்புளும், அதுக்கப்புறம் சோனமும் கிரேட்டஸ்ட் பர்சன், இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல படிக்க போற பசங்களும், யங் சில்ட்ரன்ஸும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க. நாங்க எஜுகேஷன் சிஸ்டம் மேல ஹோப் வைக்கலாமா வேணாமா? இதுக்கப்புறம் ஏதாவது தப்பு நடந்தா ஹூ இஸ் அக்கௌண்டபிள்? இப்போ சூசைட் பண்ண ஃபேமிலிக்கு காம்பன்சேஷன் கொடுங்கன்ற மட்டும்தான். ஃபைனலி இது வந்து நம்ம டெமோக்ரஸி பற்றின மட்டும் விஷயம் இல்லை. இது வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டமை பற்றி விஷயம். ஏன்னா எஜுகேஷன் மட்டும்தான் டிசைட் பண்ணும் ஹூ யூ ஆர். எஜுகேஷன் மாதிரி ஒரு டூல் மட்டும்தான் ஒரு ரேசிசமும் பார்க்காது, கேஸ்ட்டும் பார்க்காது, ரிலிஜனையும் பார்க்காம ஒரு பர்சனை மேலே கொண்டு வரதுக்கான முக்கியமான டூல்.